மூன்று முக்கியமான செய்திகள். அமெரிக்கர்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை ஒட்டுமொத்தமாக முடக்கியதை தொடர்ந்து ட்ரம்ப் அவர்கள் நேரடியாக சீனாவுக்கு நான் போன உடனே பிரசிடென்ட் ஷி ஜின்பிங் அவர்கள் என்னை கட்டி பிடிச்சி முத்தமிடுவார் அப்படின்ற மாதிரியான ட்வீட்ஸில் ஆரம்பித்து சில முக்கிய செய்திகள் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தான் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், அமெரிக்கன்ஸோட நேவல் பிளாக்கெடுன்றது இன்றைக்கி அஃபிஷியலாக ஆரம்பிச்சிருச்சு. யூஎஸ் நேவி வார்ஷிப்ஸ் அங்கே இருக்கக்கூடிய எல்லா போர்க்கப்பல்களுக்கும் வாய்ஸின் மூலமாக ரேடியோவில் வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வார்னிங்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈரானில் இருந்து அல்லது ஈரானை நோக்கி போகக்கூடிய எல்லா கப்பல்களையும் நாங்கள் இந்த இடத்துல தடுத்து நிறுத்துகிறோம். அதையும் மீறி நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்கள் கப்பலை போட் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் போட் பண்ண உடனே உங்களோட கப்பல் சப்போஸ் ஈரானுக்கு ஆயுதங்களவோ இல்லை அப்படின்னா ஈரான்லேருந்து சாங்ஷன் பண்ணப்பட்ட ஆயிலையோ கொண்டு வந்துச்சுன்னா உங்கள் கப்பலை சீஸ் பண்ணுவோம் அப்படின்னு அமெரிக்க கடற்படையோட டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல்லேருந்து இன்றைக்கி வார்னிங்ன்றது கொடுக்கப்பட்டிருக்கு. மற்றும் அமெரிக்க கடற்படை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த கார்கோ வெசல்ஸையும் ட்ராக் பண்ணுற அளவுக்கு தேவையான நேவல் ஆசட்ஸ்ன்றது யூஎஸ் நேவி கிட்ட இந்த பகுதியில் இருக்குது. அதனால் எந்த ஒரு க்ரூட் ஆயிலோ இல்லை கண்டெய்னர் வெசலோ எங்களோட அனுமதி இல்லாமல் ஈரானுக்குள்ளே போயோ வரவோ முடியாதுன்றதை தெளிவுபடுத்தியிருக்காங்க. இப்போது இன்னொரு பக்கம் இதற்கு ஈரானியர்கள் என்ன பதிலளிக்கிறாங்க அப்படின்னா, ஈரானை பொறுத்த மட்டில் இந்த இல்லீகலான பிளாக்கேடை ஒருபோதும் ஈரான் ஏற்றுக்கொள்ளாது மற்றும் இந்த பிளாக்கடை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு சரியான பதிலடியை ஈரான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஈரானியர்கள் இப்போது மார்ச் 13, 14, 15 பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸை ஒரு சீன தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான ஸ்பை சேட்டலைட்டின் மூலமாக வேவு பார்த்துருக்காங்க. அண்ட் அந்த வேவு பார்த்ததின் விளைவாக தான் மார்ச் 14 ட்ரம்ப் அவர்கள் பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸில் அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான போர் விமானங்களை நம்ம இழந்திருக்கோம் அப்படின்ற செய்தியை வெளியிட்டாருன்னு இப்போது திடுக்கிடும் தகவல் கிடச்சிருக்கு. ஸோ இந்த நியூஸ் ஆர்டிக்கலை வெளியிட்ட எக்கனாமிக் டைம்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சைனீஸ் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான எர்த் ஐ கோ இந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஈரானியன்ஸ் ஒரு ஸ்பை சேட்டலைட்டை கடந்த வருடம் 2024 வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்பை சேட்டலைட்டை வச்சு தான் ஹை ரெசல்யூஷன் இமேஜஸை பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸின் மீது அவங்க எடுத்திருக்காங்க 13, 14, 15 அண்ட் இந்த ஹை ரெசல்யூஷன் இமேஜஸின் மூலமாக எந்த இடத்துல அமெரிக்க போர் விமானங்கள் இருக்குது அண்ட் எந்த நேரத்தில் நம்ம தாக்கணும் அப்படின்னா அமெரிக்க போர் விமானங்களை தாக்கலாம் அப்படின்ற டேட்டாஸை கேதர் பண்ணி அதை தொடர்ந்து ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போது இது உலகத்திற்கு எதை காட்டுது அப்படின்னா, நம்மக்கிட்ட இப்போ ஒரு ஸ்பேஸ் ரீசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸ்பை சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணுறதுக்கு நம்ம தனியார் நிறுவனங்களோட ஆல்ரெடி ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஸ்பை சேட்டலைட்ஸை கடன் வாங்கியோ அல்லது லீஸுக்கு எடுத்தோ நமக்கு தேவையான இன்டெலிஜென்ஸை கேதர் பண்ண முடியும் அப்படின்றத இது காட்டுது. அண்ட் சீன கவர்மெண்ட்டோட அஃபிஷியலாக எந்த ஒரு பெர்மனண்ட் கான்ட்ராக்டுக்குள்ளேயும் போகாமல் ஒரு ப்ரைவேட் கம்பெனி கிட்ட காசு கொடுத்து நம்ம இந்த ஹை ரெசல்யூஷன் இமேஜஸை வாங்க முடியும் அப்படின்றது இன்றைக்கி ஸ்பேஸ் டிஃபென்ஸில் ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை வெளிப்படையாக கொண்டு வந்திருக்கு. இதற்கு முன்னாடி வரைக்கும் சில நாடுகளோட ஸ்பை சேட்டலைட்ஸை நம்ம ஸ்பேஸில் ட்ராக் பண்ண முடியும். அந்த ஸ்பை சேட்டலைட்ஸ்லாம் எப்போல்லாம் நம்ம பகுதிகளுக்கு மேலே வருதோ அந்த டைம் அந்த பகுதியில் நம்மளால் மூமெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். மூமெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அந்த ஸ்பை சேட்டலைட்டை குழப்பலாம். அப்படி தான் நம்ம நியூக்ளியர் டெஸ்டையும் பண்ணி பார்த்தோம். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, கண்டமெனிக்க ப்ரைவேட் கம்பெனி ஸ்பேஸில் சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதை விலை கொடுத்து ஸ்பேஸ் ரீசர்ச் ப்ரோக்ராம் வைத்திருக்காத நாடுகள் வாங்கி அண்ட் அதன் மூலமாக வேவு பார்க்குறாங்க அப்படின்னா இந்த த்ரெட்டுன்றது இப்போ புதுசாக இருக்குது. இதை எப்படி கவுண்டர் பண்ணணும் அப்படின்றத இதற்கு அப்புறம் தான் உட்காந்து எல்லோரும் யோசிக்கணும். அண்டு அடுத்தபடியாக சீனா ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்க போகுது, அதுவும் ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமாக அப்படின்ற செய்தி சில நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதற்கு அமெரிக்கா கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் ஒரு மேன்பாடை ஈரானுக்கு வழங்கினாலும் கூட சீனா மேலே 50% டேரிஃப் போடப்படும் அப்படின்ற செய்தியையும் தெரிவிச்சிருந்தார். இப்போ இந்த நியூஸ் உண்மையா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஈரானுக்கு இப்போ இருக்கிற டைமில் யாரெல்லாம் ஆயுதங்களை வழங்குவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ரஷ்யன்ஸ் அண்ட் சைனீஸ் தான். காஸ்பியன் சி வழியாக ரஷ்யன்ஸால் மிக சுலபமாக ஈரானுக்கு ஆயுதங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். அண்ட் காஸ்பியன் சீல எந்த ஒரு வெஸ்டர்ன் போர்க்கப்பலும் கிடையாது.
யூஎஸ் நேவி இஸ்ரேலி நேவியால் காஸ்பியன் சீல பேட்ரோலிங்கில் ஈடுபட முடியாது. அவங்களால அதிகபட்சம் முடிஞ்சது என்ன அப்படின்னா போர் விமானங்களின் மூலமாக காஸ்பியன் சீல பேட்ரோலிங்கில் ஈடுபட்டு ஈரானிய போர் கப்பல்களை தாக்குவது மட்டும்தான். அதை தான் இஸ்ரேலும் சில நாட்களுக்கு முன்னாடி செஞ்சாங்க. ஸோ ரஷ்யன்ஸ் இப்போ இந்த காஸ்பியன் சீயை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி டன்னு கணக்கில் ஈரானுக்கு தேவைப்படக்கூடிய மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸை வழங்கிக்கிட்டு இருக்காங்க. யுக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு தேவையான ஆமினிஷன்ஸை ஈரானியர்கள் இதே காஸ்பியன் சீ வழியாக தான் கொடுத்தாங்க. ஸோ அந்த கெஸ்டரை ரீபே பண்ணுற விதமாக இப்போது ரஷ்யன்ஸ் இந்த சீஸ்ஃபயரை காரணமாக வச்சு இப்போ இருக்கக்கூடிய பீஸ் டைமில் அவங்களோட முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸையோ இல்லை மிசைல்ஸுக்கு தேவையான காம்பனன்ஸையோ இந்த காஸ்பியன் சீ வழியாக கொண்டு போவாங்க. அண்ட் சைனீஸும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த தேர்ட் பார்ட்டின்னு சொல்லப்படுறது ரஷ்யா தான். ஸோ ரஷ்யாவுக்கு நேரடியாக அவங்களோட காம்பனன்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணி ரஷ்யன்ஸ் அதே காஸ்பியன் சீ வழியாக ஈரானுக்கு அந்த காம்பனன்ஸை சப்ளை பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இந்த காம்பனன்ஸில் ட்ரோனுக்கு தேவையான சில மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர்ஸ் மற்றும் ஷார்ட் ரேஞ்ச் ஆட்வான்ஸ் சிஸ்டம் மேன்பாட்ஸ், இந்த மேன்பாட்ஸையும் வழங்க போகிறதாக சீனர்கள் கிட்ட இருந்து ஒரு தகவல் வந்துச்சு. இப்போது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது இன்றைக்கி வந்த போஸ்ட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதை நாங்கள் தடுத்து நிறுத்திட்டோம். ஸோ நாங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு சீனா எந்த ஒரு ஆயுதத்தையும் ஈரானுக்கு வழங்க முடியாதுன்றதை சொல்லிட்டாங்க. அண்ட் இதன் காரணமாக அடுத்து நான் சீனா போகிறப்ப பிரசிடென்ட் ஷி ஜின்பிங் என்னை பர்சனலாக கட்டி தழுவுவார் அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸை போட்டிருக்காரு. சைனீஸ் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி அவங்க கான்ஃப்ளிக்ட் நடந்துகிட்டு இருக்கிறப்ப நாங்கள் யாருக்கும் ஆயுதங்களை சப்ளை பண்ணுறதை விரும்புறதில்லை. ஸோ நாங்கள் ஈரானுக்கு எந்த ஆயுதத்தையும் சப்ளை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி பப்ளிக்காக சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக சீனர்கள் நினச்சாங்க அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் ரஷ்யன்ஸ் வழியாக ஈரானுக்கு ஆயுதங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான். இதை எந்த ஒரு இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷனாலையும் ட்ராக் பண்ண முடியாது. ஹைலி சொஃபிஸ்டிகேட்டட் கவர்மெண்ட் டைஸ் கூட இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியால் மட்டும்தான் இந்த ஷிப்மெண்ட்டை ட்ராக் பண்ண முடியும். ஸோ அந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இதை கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தாலும் கவர்மெண்ட் இதை பப்ளிக்கு கொண்டு வர மாட்டாங்க. ஸோ இதன் வெளிப்பாடு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வெப்பன்ஸ் எக்ஸ்போர்ட் சைனீஸ் ஈரானுக்கு கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க வெளிப்படையாக பப்ளிக் கிட்ட நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பேக் சேனல் வழியாக ஷிப்மெண்ட்டை பண்ண முடியும். அண்ட் அமெரிக்கன்ஸ் இஸ்ரேலிஸால் அந்த ஷிப்மெண்ட்டை ட்ராக் பண்ண முடியாதுன்னா கிடையவே கிடையாது. ஒவ்வொரு ப்ராசஸர்லையும் சரி, ஒவ்வொரு சிப்லையும் சரி, ஒரு சைனீஸ் கம்பெனியோட சீரியல் நம்பர்ன்றது இருக்க தான் போகுது. ஏதாவது ஒரு ஷிப்பையோ இல்லை அப்படின்னா அந்த சிப்ஸை கொண்டு உருவாக்கப்பட்ட ட்ரோன்ஸ் எங்கேயாவது போய் கிராஷ் ஆனாலோ அந்த நியூஸ்ன்றது வெளியே வரப்போகுது. அதெல்லாம் மறைக்க முடியாது. முழு பூசணிக்காக சோத்தில் மறைக்கிற மாதிரி தான். பட் இதை எப்படி இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிவி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.